யஅலா பின் உமையா என்ற தாபிஇ அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு குர்ஆன் வசனத்தை முன்வைத்து கேள்வி தொடுக்கின்றார். குர்ஆன் வசனத்தின் கருத்து என்னவென்றால், நிராகரித்தவர்கள் உங்களுக்கு தீங்குகளை ஏற்படுத்தி விடுவார்கள் என நீங்கள் அச்சமுற்றால் தொழுகையை சுருக்கிக் கொள்வதில் உங்கள் மீது குற்றம் கிடையாது என்பதே நிசா என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தின் கருத்தாகும். இந்த வசனத்தை முன்வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இப்போது மக்களுக்கு அச்சம் தீர்ந்து விட்டதே, அதாவது தொழுகையை பயணத்திலே சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாதே, காபிர்களுடைய அச்சம் கிடையாது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எதனை கொண்டு நீர் ஆச்சரியமுற்றீரோ அதே விடயத்தை கொண்டு எனக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டு நபியிடம் கேள்வியாக தொடுத்தேன். அதற்கு நபி அவர்கள், அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சதகாவாகும், அவனது சதகாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இப்போது வெளிநாட்டில் வசிக்கின்ற இந்த சகோதரர் கடமையான தொழுகைகளை பூரணமாக தொழுவது குற்றமாகுமா என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார். தொழுகையை சுருக்குவதென்பது 2 வகைப்படும் என்பதை கட்டாயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்களுக்கு அது பற்றிய தெளிவு கிடையாது. இங்கே குறிப்பிடப்படுகின்ற வசனத்தின் தெளிவு என்ன என்பது, இந்த 2 வகையான தொழுகைகளை சுருக்குவதென்பது ஹதீஸிலே மிக தெளிவாக காணப்படுகின்றது. சஹீஹ் முஸ்லிமின் சிறப்புகளில் ஒன்று, ஒரே விடயம் பற்றி அதில் சரியான தெளிவை தருகின்ற பல்வேறு அறிவிப்புகள் ஒரே இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இங்கே கேள்வி தொடுப்பதற்கு முன்வைக்கப்பட்ட ஹதீஸ் 6வது பாடம், பிரயாணிகளின் தொழுகை அது சுருக்குவது பற்றிய ஹதீஸ்கள் என்று தலைப்பிடப்பட்டு 1வது தலைப்பின் கீழேயே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. வெளிப்படையிலே பார்க்கும்போது எல்லோரும் அறிந்த 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக சுருக்குவது பற்றி இது கேட்கப்பட்டது போன்று தென்படும். ஆனால் பிரயாணத்தில் இருக்கும்போது 4 ரக்காத் தொழுகை என்பது அது 2 மட்டும்தான் கடமையானது என்பது உட்பட, அந்த பிரயாணத்தில் இருக்கும்போது கடமையான 2 ரக்காத்தை எதிரிகளின் அச்சம் இருக்கும் என்றால் 1 ரக்காத்தாக கூட நாம் சுருக்கலாம், அதில் குற்றம் கிடையாது என்பதே இந்த வசனம் கூறுகின்ற தொழுகையை சுருக்குவதில் மற்றொரு வகையாகும். அதாவது 4 ரக்காத் தொழுகை பிரயாணத்திலே இது 2 மட்டும்தான் கடமை, 4 தொழ முடியாது. நபி அவர்கள் தொழவில்லை. அதே நேரம் பிரயாணத்திலே எதிரிகளின் அச்சம் இருக்கும் என்றால் அந்த 2ஐ கூட ஒன்றாக நாம் சுருக்கலாம். அது நாம் விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் 2ஆகவே தொழலாம். ஆகவே சுருக்கம், இந்த ஹதீஸின் சரியான தெளிவு என்ன என்பதை இதே தலைப்பின் கீழ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸ்கள் இந்த சரியான தெளிவை தருகின்றன. அந்த ஹதீஸ் என்னவென்றால், மிக கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களது நபியின் நாவின் மூலமாக ஊரில் இருக்கும்போது 4 ரக்காத், பிரயாணத்தில் 2 ரக்காத், அச்சமான சூழ்நிலை என்றால் 1 ரக்காத் என்பதைத்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்றொரு ஹதீஸை கூறுகின்றார்கள். எனவே ஊரில் இருந்து பயணித்து வெளிநாட்டிலே வேலை செய்கின்றவர்கள் 4 ரக்காத்துடைய தொழுகையை பிரயாணிகள் என்ற நிலையில் அவர்கள் 4ஆக தொழுவது நிச்சயமாக இஸ்லாமிய வழிமுறை அல்ல. அது 2 மட்டுமே கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவே ஊரில் இல்லாமல் வெளிநாட்டிலே சென்று வேலை செய்கின்றவர்கள் கடமையான 4 ரக்காத்துக்களை 2 ரக்காத்து தான் கடமை என்பதை நபியுடைய ஹதீஸ் என உணர வேண்டும். கடமைக்கு மேலதிகமாக தொழுவது நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டது அல்ல.